காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிர்வாகத்தில் உள்ள சில ஓட்டைகளை அடைத்து வருவாயை பெருக்க வேண்டும் என்றும், அதற்காகவே முதலமைச்சர் விஜய் மக்களிடம் அவகாசம் கேட்டுள்ளார் என்றும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கூறினார். சென்னையை அடுத்த திருமழிசை சிட்கோவில் தனியார் தொழிற்சாலை திறப்பு விழாவில் அவர் இவ்வாறு பேசினார். நேற்று கூட சட்டசபையில் ரொம்ப அருமையாக கேட்ட, கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் தாருங்கள் என்று கேட்டார். காரணம் என்ன என்றால், முதலில் ஓட்டைகளை அடைக்க வேண்டும், வருவாயை பெருக்க வேண்டும். வருவாயை பெருக்குவதற்குரிய உத்திகள் எல்லாம் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. விரைவில் நீங்கள் பார்ப்பீர்கள், எங்கெங்கோ சென்ற வருவாய் எல்லாம் அரசு கஜாவெல்லாம் சேர்க்கிற அந்த பணி நிச்சயமாக நடக்கும். விழா மேடையில் அமர்ந்திருந்த பிரான்ஸ் நாட்டு தொழிலதிபர்களிடம் தமிழ்நாட்டில் புதிய கதவுகள் திறந்திருப்பதாகவும், கூடுதல் முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என்றும் சபாநாயகர் ஆங்கிலத்தில் கேட்டுக் கொண்டார். Sir, I would like to recall that Tamil Nadu has been a place where you have come forward to establish Saint-Gobain, which is a prestigious project for you, and Renan Tires, and you want to establish the Michelin Tires also. The Renan car company is here, and many more companies have been there coordinating with the France government, and I really invite you to invest more and more, bring more and more investors for the development of Tamil Nadu. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.